கொடுக்கிறார். ஜகாத் என்பது ஒரு ஃபர்லு. ரமலானில ஒரு ஃபர்ல செஞ்சா 70 ஃபர்லுகளுடைய நன்மை கிடைக்கிறதுனால அந்த ஜகாத்தை கொடுத்து 70 ஜகாத்துகளுடைய நன்மையை அடைவோமே என்ற ஆசையால தான் ரமலான்ல கொடுக்கிறார். இல்லைன்னா வேற காலத்துல கொடுக்க. ஜகாத் என்பது சாதாரணமானதல்ல. யாரும் நினைக்க கூடாது ஏண்ட பணத்தால நான் கொடுக்கிறேன். ஒருத்தருட்ட 1 லட்சம் இருந்தா 2500 ரூபாய் ஜகாத் அவருக்கு கடமை. 10 லட்சம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் அவரின் மீது 25,000 ரூபாய் ஜகாத்து கடமை. 20 லட்சம் இருந்ததுண்டா 50,000 ஜகாத்து கடமை. இவங்க யோசிக்கிறாங்க சும்மா எங்கட காசை வருடத்துக்கு கொடுக்க எங்கேயோ இருக்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்கிறோமே என்று யோசிக்கிறான். ஷரியத்து சொல்லுது இது ஓண்ட காசு அல்ல. நீ கொஞ்சம் ஓடியாடி சம்பாதிக்கிறாயே, அதனால உண்ட பக்கத்து வீட்டில் உள்ள உண்ட வீட்டுக்குள்ள இருக்கிற உண்ட ஊர்ல இருக்கிற ஏழைகளோட காசையும் சேர்த்து உனக்கு தந்திருக்கிறோம். ஓண்ட காசு அல்ல இது, இது நீ கொடுக்க வேண்டிய காசு. அதனாலதான் மசாலாக்கள்ல ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க ஒரு மனிதர் வருடம் பூர்த்தியாகியும் ஜகாத்தை கொடுக்கல. ஒருத்தட்ட 20 லட்சம் இருக்குது, அவருக்கு 50,000 ஜகாத்து கடமை இருந்தாலும் அந்த 50 பத்தி கணக்கே இல்லாம இருந்துட்டார். இப்ப இவருடைய அந்த 20 லட்சம் காசில 50,000 ஏழைகளுடைய பங்காகும். அந்த 50,000 இவர் என்ன கடை போடுறாரோ, இவர் என்ன ஆபரணம் வாங்குறாரோ, என்ன உடுப்பு வாங்குறாரோ, அவைகள் அனைத்திலையும் ஏழைகளுக்கு பங்கு இருக்கு. எந்த அளவுக்கு ஃபுகஹாக்கள் எழுதுறாங்கடா, ஒருத்தர் கடை வச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒரு 2 லட்சம் ஜகாத்து கடமை, முறையாக அவர் ஜகாத்தை கொடுக்கல. ஒரு ஏழை கடைக்குள்ள இறங்கி சரியா 2 லட்சத்துக்குள்ள ஆபரணத்தை தூக்கிட்டு போனான்டா, நாளைக்கு அவனை பிடிச்சு விசாரிக்கிற நேரம் எனக்கு வர வேண்டிய ஜகாத்தை கொடுக்காம வச்சிருந்தார், அதைத்தான் நான் எடுத்தேன் என்றவன் வாதிட்டால் அவன் கையை வெட்டேலாது. அவனுக்குரிய பணம். ஷரியத் இவ்வளவு கடுமையாக பேசுது. எப்படி ஒரு மனிதன் தொழுகை அவனின் மீது ஃபர்லோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 82 இடங்கள்ல தொழுகையும் ஜகாத்தையும் சேர்த்து குர்ஆன்ல சொல்லிக்கிறார். 82 இடங்கள். அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். முன்னைய நபிமார்களுடைய காலத்திலே ஜகாத் இருந்திருக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட காலங்களிலேயும் ஜகாத்து கொடுக்கப்பட்டதாக சூரா மரியம் என்ற அத்தியாயத்தில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். ஜகாத் அவ்வளவு முக்கியமான ஒரு கடமை. யாரு ஜகாத் கடமையாக இருந்தும் ஃபர்லாக இருந்தும் கணக்கில்லாம அவரின் மீது ஒரு பொறுப்புமே இல்லாதவர் போல நல்ல புள்ள மாதிரி இருந்துட்டு போறாரோ, அல்லாஹ் சொல்றான் நீ தங்கத்தை இறுக்கி வச்சு கொண்டிரு, உன்ட காசை பேங்க்ல இருந்து உசுப்பாத, அதை அப்படியே வச்சுக்கிட்டு கியாமத்தில இந்த காசு எல்லாத்தையும் உருக்கி அயன் பண்ணுவானா. வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله, யாரு தங்கம் வெள்ளியண்டா அதோட பெருமதியால தான் காசு வருது. அது டாலராக இருக்கேலும், ரூபாயாக இருக்கேலும், ரியாலாக இருக்கேலும், அத்தனை காசும் தங்கம் வெள்ளியால வரக்கூடியதான். இவைகளை யாரு சம்பாதிச்சு ஸ்டாக் பண்ணி வைக்கிறானோ, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அதுக்குரிய ஜகாத்தை வருடாந்தம் அல்லாஹ்வுடைய பாதையில யாரு செலவழிக்கலையோ, அல்லாஹ் சொல்றான் அந்த சல்லிக்காரனுக்கு, உலோபிகளுக்கு, பகீல்களுக்கு சொல்லுங்க கடுமையான தண்டனை உங்களுக்கு இருக்குது. ஃபபஷ்ஷிருஹும் பிஅஸாபின் அலீம், கடுமையான அஸாப் இருக்குது என்று நபியே அவங்களுக்கு சொல்லுங்க. எப்படி தண்டனை தெரியுமா? டபுள் தண்டனை கிடைக்கும். டபுள் தண்டனை. உலகத்தில உங்களோட பணத்தை சுத்தமாக்குறதுக்காக நீங்க வருடாந்தம் ஜகாத்தை கொடுத்து உங்களோட பணத்தில கலந்திக்கிற அசுத்தத்தை நீங்க துப்புரவாக்கலையேண்டா அல்லாஹ் கல்லனை அனுப்பி துப்புரவாக்குவான். கல்லன் தான் வருவான். அல்லது திடீரென்று பிடிப்பாரு, இப்படி ஹாஸ்பிட்டல்ல நிப்பாரு, ஜகாத் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிடுவாரு. அல்லது மனைவிக்கு ஏதாவது ஏற்படுத்துவான், ஆகுவா எத்தனையோ லட்சம் போய்த்திடும். அல்லது ஒரு இடத்துல தீ நெருப்பு பத்தினத்தோடு எல்லாம் சாம்பலாகி போய்த்துட்டு பார்த்தா ஜகாத்துடைய காசெல்லாம் செலவழிப்பாரு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நல்லா ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணுங்க. அநேகமாக வெளிநாடுகள்ல தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேரின் மீதும்
ஜகாத்து கடமையாகத்தான் இருக்கும். அத்தனை பேரின் மீதும் ஜகாத்து கடமையாய். யாரும் இல்லை என்று தன்னை சின்ன பிள்ளைன்னு நினைச்சிருவான். அக்கவுண்ட்களை தட்டி பார்த்தா விளங்கும் எவ்வளவு காசு வச்சிருக்கிறார், இன்னொருத்த கொடுத்து வச்சிருக்கிறார், பேங்க்ல வச்சிருக்கிறார், வியாபாரமாக செய்கிறார். எவ்வளவு வச்சிருக்கிறீங்கன்னு யோசிங்க. யார் யாரு காசு பணங்களை வச்சுக்கொண்டு அதற்குரிய ஜகாத்தை கொடுக்கலையோ, நீங்க நல்லா நினைங்க, நீங்க ஜகாத்து கொடுக்காத பணத்தால் ஒரு கார் வாங்கினீங்கன்னா நெருப்பால ஒரு கார் வாங்கிக்கிறீங்க. நல்லா யோசனை, நெருப்பால ஒரு கார் வாங்கிக்கிறீங்க. நீங்க ஜகாத்து கொடுக்காத காசால மாடை ஒரு மாளிகை ஒன்று வாங்கிக்கிறீங்க, எத்தனையோ தட்டு பில்டிங் ஒன்று வாங்கிக்கிறீங்க. நெருப்புக்கு மேல உங்களோட வீட்டை கட்டிக்கிறீங்க. பெரிய ஒரு காணி ஒன்று வாங்கிக்கிறீங்க, நெருப்புக்கு மேல ஒரு காணியை வாங்கிக்கிறீங்க. அல்லாஹ் கொடுக்க சொன்ன சொத்தை நீங்க கொடுக்காம வச்சிருக்கிறீங்களே, இதெல்லாம் நரகத்தில நெருப்பா வரப்போகுது. இந்த காரு நெருப்பாக வரப்போகுது, வீடு நெருப்பாக வரப்போகுது, மனைவி பிள்ளைகிற ஆபரணங்கள் நெருப்பாக வரப்போகுது, உங்களோட கடை நெருப்பாக வரப்போகுது. இது உலகத்திலேயும் பத்தலாம், ஆகிரத்திலேயும் உங்களை சுடலாம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், யௌம யுஹ்மா அலைஹா, நீங்க எந்தெந்த பொருள்களை ஜகாத்து கொடுக்கலையோ அதெல்லாத்தையும் நரக நெருப்பில சூடாக்கப்படும். ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்பில சூடாக்கப்பட்டு ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வபுஹூருஹும், நெத்திகளுக்கு அல்லாஹ் சூடு போடுவான். எப்படி அயனை நல்லா கொதிக்க வச்சு அப்படியே நெத்தியில பிடிச்சா எப்படி இருக்கும், இதை விட நரக நெருப்பு. உலகத்துல பத்திர நெருப்பெல்லாம் நரக நெருப்பில 70 ஒரு பகுதி. அணுகுண்டு இருக்குது உலகத்துல, பெரிய பெரிய யுத்த டாங்கிகள் இருக்குது. இதிலிருந்து வரக்கூடிய நெருப்பு, இதிலிருந்து வரக்கூடிய அழிவுகள் அத்தனையும் நரக நெருப்பில 70 உண்டு. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸில் இருக்குது 70 உண்டு. அதுல இன்னொரு 69 மடங்கு சேர்த்து அந்த நெருப்பில நீங்க ஜகாத்து கொடுக்காத சொத்தெல்லாம் சேர்த்து அல்லாஹ் சூடு போட்டு நெத்திலையும் முதுகிலையும் உங்களோட விழா எலும்புகளையும் அப்படியே அயன் பண்ணிவிட்டா எப்படி இருக்கும் யோசி. அல்லாஹ் சொல்லுவானா, இதைத்தானே கொடுக்காம இறுக்கி பிடிச்சு கொண்டீங்க, நீங்க இதைத்தானே புழுங்கி நீங்க வச்சுக்கொண்டு ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன், அன்றைக்கு களஞ்சியப்படுத்தி சேர்த்து சேர்த்து வச்சீங்களே, இன்றைக்கு நாங்க தின்னுங்க தருவானா, இன்றைக்கு தின்னுங்க, இன்றைக்கு அனுபவிங்க நல்லா தருவானா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆண்கள் மட்டுமல்ல, சில நேரத்தில் பெண்களின் மீதும் ஜகாத்து கடமையாயிக்கும், அவருக்கு தெரியாம. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 8 பொருள்கள்ல ஜகாத்தை வச்சிருக்கிறான். ஜகாத் கடமை என்று சொன்னதுக்காக சும்மா வந்த 4-5 பேர் பங்கிட்டு சரி வராது. ரோட்ல கண்ட 4 பேர் பங்கிடுறது. இலங்கையில் இருக்கிற நாட்டில் அப்படி பழக்கம் இருக்குது. இந்த நோன்பு வந்தா அந்த சிங்களவன் சொல்றது மாதிரி ஹிங்கர மாசியா பிச்சை கேட்கறது வார அப்படி வந்தா 100 ரூபா பங்கிட்டு சரி இப்ப ஜகாத்தெல்லாம் சரியென்று சேப்ப தட்டி கொள்றாரு. இந்த விளையாட்டெல்லாம் மார்க்கத்துல சரி வராது. 8 கூட்டத்தை தேடி, 8 கூட்டமும் இல்ல, குறைஞ்சது ஒவ்வொரு ஊர்லயும் 5-5 கூட்டம் இருக்கும். அவர்களை தெரிவு செஞ்சு ஓண்ட முழு ஜகாத்தையும் 5 கூட்டத்துக்கு சமமாக பிரிச்சு ஒவ்வொரு கூட்டத்தில குறைஞ்சது 3 பேருக்கு பங்கு வைக்கணும். இல்லையா ஜகாத்து செல்லுபடி ஆகாது. விளையாட்டு இல்லை இது. இப்ப ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம், குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் காசு இருக்குது. எவ்வளவு காசு இருந்தா ஜகாத்து கடமை? 2 வழியில எங்களுக்கு காசுக்கு ஜகாத்து கொடுக்க. ஒன்று தங்கத்தை மையமாக வச்சு கொடுக்கலும், அல்லது வெள்ளிய மையமாக வச்சு கொடுக்க. தங்கத்தை மையமாக வச்சு ஒருத்தர் ஜகாத்து கொடுக்கிறதாக இருந்தா 10.5 பவுன் 24 கரட் தங்கமாக இருந்தால் 10.5 பவுன்கள் இருந்தா அவரின் மீது ஜகாத்து கடமை. கலப்புள்ள தங்கமாக இருந்தா 11.5 பவுன் தங்கம் இருந்தா அவரின் மீது ஜகாத்து கடமை. நீங்க விலையில பாருங்க, இங்குள்ள 11.5 பவுன் அல்லது 11 பவுன் நாங்க தங்கம் வாங்குறதாக இருந்தா இங்குள்ள ஜுவல்லரிகள் அதுக்கு எவ்வளவு போகும், அவ்வளவு தொகை காசு எங்ககிட்ட இருந்தா எங்களுக்கு ஜகாத்து கடமை. கிட்டத்தட்ட தங்கத்தை வச்சு பார்த்தா எங்கட நாட்டு கணக்குப்படி 1.5 லட்சம் ரூபாய் காசு யாரிட்ட ஒரு வருடமாக இருந்து வருகிறதோ அவர்களின் மீது எல்லாம் ஜகாத்து கடமை.